Hello friends, welcome back to my YouTube channel Logi Lectures. Last regular lecture la nama sinusoidal analysis of RLC series and parallel circuits finish பண்ணிருந்தோம். So next topic power அப்படினு சொல்லிருந்தோம். So இன்னைக்கு நம்ம பவர்னா என்ன, அதோட ரிலேட்டட் டெர்மினாலஜிஸ், அதாவது பவர் ஃபேக்டர், ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், காம்ப்ளெக்ஸ் பவர், அப்பரண்ட் பவர் இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். So thank you. My topic உள்ள போலாம். So let us consider a two-terminal circuit N, whose excitation is considered to be V of t. So that current I of t flows in the circuit. Appa instantaneous power into the product of V of t and I of t. And in the P of t வந்து பாசிட்டிவா இருந்தா பவர் வந்து டெலிவர் ஆகிருக்கும் அர்த்தம். பவர் நெகட்டிவா இருந்துச்சுன்னா எனர்ஜி வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கும் அர்த்தம். ஸோ ரெண்டு தான் பாசிபிள். ஒன்று பவர் வந்துட்டு டெலிவர் ஆகணும், இல்லைன்னா ரிட்டர்ன் ஆகணும். சரியா? ஸோ அது பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. DC circuit இருந்துச்சுன்னா power is equal to V into I, where only R is present. இது நமக்கு தெரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த எக்ஸைட்டேஷன் AC எக்ஸைட்டேஷன் சரி அசூம் பண்ணிக்கோ. ஸோ அது வந்து சைனூசாய்டல் எக்ஸைட்டேஷன் V of t equal to Vm sin omega t அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அதை தான் இங்கே மெயினாக டிரைவ் பண்ண போறோம். சரியா? அண்ட் ஆல்சோ அலாங் வித் த பிரசன்ஸ் ஆஃப் L and C இண்டக்டர் கெப்பாசிட்டரும் சர்க்கியூட்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ L and C வந்துட்டு பாசிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஏன்னு சொன்னா அது வந்துட்டு எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது, ஆனா எப்படி ஸ்டோர் பண்ணுது, ஒரு ஃபைனைட் ஸ்டோரேஜா தான் இருக்குது எல்என்சில. அப்படின்னு என்ன அர்த்தம்னா எனர்ஜி வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணுதோ அதே அளவுக்கு ரிட்டர்ன் பண்ணினாதான் மறுபடியும் எனர்ஜி எது ரிசீவ் பண்ண முடியும். அதனாலதான் எல்என்சி வந்துட்டு ஆக்டிவ் எலிமெண்ட்னு சொல்லாம பாசிவ் எலிமெண்ட்னு சொல்றோம். ஸோ இந்த பிஹேவியர் வந்து என்ன பண்ண போகுது, இந்த பவரோட பிஹேவியர்ல எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். In steady state and during each cycle, energy received by inductor and capacitors return. ஸோ ஒரு சைக்கிள்லையும் ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு பவரை எடுத்துக்கிட்டா அடுத்த ஹாஃப் சைக்கிளுக்கு பவரை ரிட்டர்ன் பண்ணிடும் இண்டக்டரும் கெப்பாசிட்டரும். அதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம கீழே பார்க்க போறோம். ஸோ எனர்ஜி ஆர் பவர் வந்துட்டு 4 ஃபார்ம்ல தான் நமக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு சர்க்கியூட்ல. ஒன்று ஆர் மாதிரி எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா பவர் வந்து ஒரு டெசிபேட் ஆகும், இல்லைன்னா வேஸ்ட் ஆகும். எல் இருந்துச்சுன்னு சொன்னா கைனடிக் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும், half Li square அப்படின்ற ஃபார்ம்ல. அண்ட் கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னு சொன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும், half C ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்ம்ல. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? ஸோ ஆர்ன்றது எனர்ஜி எப்படி டிஸ்பிளே பண்ணும், V into I ஆர் I ஸ்கொயர் ஆர் ஆர் V ஸ்கொயர் ஆர். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது மூணுமே இல்லைன்னா பவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். ஆட் கேப் வழியாவோ இல்லை சம் கியர் வழியாவோ பவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா? நம்ம சைனஸோட ஸ்டெடி ஸ்டேட் எடுத்துக்கலாம். ஸோ V is equal to Vm sin omega t அப்படின்ற வோல்டேஜ் அப்ளை பண்ணுறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ தட் கரண்ட் I is equal to Im sin omega t minus 5 அப்படின்றது ஃப்ளோ ஆகுது. இப்போ இதுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா Vm ஐயும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இதுல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போட்டிருக்கோம். ஸோ 2 sin A sin B ஃபார்ம்ல வரும். ஸோ 2 sin A sin B இங்க நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். cos of A minus B minus cos of A plus B எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறா நமக்கு இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் நம்ம டெரிவேஷனே ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஸோ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். எப்படின்னு சொன்னா half Vm Im ஆல்ரெடி கான்ஸ்டன்ட், ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஒண்ணுதான் இருக்க முடியும் ஒரு வே ஃபார்ம்ல. அதை இங்க போட்டுரும். cos 5ன்றது இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 1 இல்லையா? cos 5 வேல்யூ வந்து ஒன்று 0வா இருக்கும், இல்லைன்னா 1 மேக்ஸிமமா இருக்கும், இல்லைன்னா 2 இருக்கும், இன் பிட்வீன்ல இருக்கும். இப்போ கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா half Vm Im cos of 2 omega t இருக்காங்க. 2 omega அப்படின்றது என்னன்னா டபுள் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி டிரைவ் பண்ணிப்போம். ஸோ பவரோட ஃப்ரீக்வன்சி வந்து டபுள் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இருக்கும்ன்றத நம்ம அங்கேயே பார்த்தோம். சரியா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், அதாவது டி கூட வேரி ஆகிட்டே இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம சைனூசாய்டல் காம்பனன்ட் எடுத்துக்கிறோம். இது காஸ் ஆஃப் சம்திங் இருக்கு. ஸோ எனிவே இட் இஸ் அ சைனூசாய்டல் காம்பனன்ட். ஸோ சைனூசாய்டல் காம்பனன்ட் எடுத்துக்கிறோம். அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வந்து இட் இஸ் அல்ஜிபிரிக் அடிஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ அண்ட் அ சைனூசாய்டல் வேல்யூ. சரியா? அதை நம்ம வேவ் ஃபார்ம் வழியா கீழே பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு ஆவரேஜ் பவர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் செகண்ட் டேர்ம் வந்துட்டு ஆவரேஜ் பவர் தான் அதுவும், ஆனா அது வந்துட்டு 0 ஆகும். எப்படி 0 ஆகும்னு சொன்னா நம்ம ஆவரேஜ் பவர் எப்படி கண்டுபிடிப்போம், P அப்படின்ற ஃபங்க்ஷன் P of T என்ற ஃபங்க்ஷனை ஒரு சைக்கிளுக்கு இன்டெகிரேட் பண்ணும்போது, ஒன் ஃபுல் சைக்கிளுக்கு இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதான் ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னு சொன்னா 0 to 2 இன்டெகிரேட் பண்ணோம்னு சொன்னா cos of 2 into something இருக்கா, அது மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணும்போது sin of 2 into something அப்படின்னு மாறும். ஸோ sin of 2 into anything போட்டாலும் நமக்கு 0 தான் வரும் ஆன்சர். அப்ப இந்த காம்பனண்ட்டை இன்டெகிரேட் பண்ணா 0 வந்துடும்.
அப்போ பி ஆவரேஜ் வந்து இந்த காம்பனன்ட் மட்டும் எடுத்துக்கும். இதையே நம்ம இன்டகிரேட் பண்ணலன்னா இது கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணாலும் இதே தான் வரும் சரியா. அப்போ நமக்கு பி ஆவரேஜ்ன்றது இந்த டேர்ம் மட்டும்தான் நமக்கு நான் நெகட்டிவ் டேர்மா வருது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது வந்து instantaneous power addition of a constant and a singular term, whereas average power is a constant சரியா. அண்ட் இந்த டேர்ம் half Vm Im cos phi மட்டும்தான் நம்ம ஆவரேஜ் எடுத்துக்கணும். இது வந்து 0 ஆயிடுது ஆவரேஜ் எடுக்கும் போது. ஸோ எப்படின்ற வேவ் ஃபார்ம்லையும் பார்த்துருக்கோம். அண்ட் பி ஆவரேஜ் ஈக்குவல் டு Vm Im by 2 அப்படின்னு எழுதலாமா, Vm by root Im by root எழுதலாமா, Vm by root Im by root something but VRMS IRMS. ஸோ அதை ஷார்ட்டா நம்ம VI cos phi அப்படின்னு எழுதுறோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த phi equal to 0 போட்டா cos phi 1 ஆயிடும். இப்போ பி ஆவரேஜ் வந்து VI இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ சொல்லலாமா, cos 1 சரி cos phi 1ன்றதா மேக்ஸிமமா இருக்க முடியும் cos காம்பனன்ட்ல. அப்ப இது வந்து மேக்ஸிமம் ஆவரேஜ் பவர் in any circuit அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் யூனிட் வந்து வாட்ஸ். இது எப்ப நடக்கும், பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல தான் நடக்கும். ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல தான் phi equal to 0 வரும் ஓகேவா. அண்ட் phi equal to 90 or minus 90 போட்டோம்னு சொன்னா cos phi 0 வரும். அப்ப பியூர் இண்டக்டிவ் ஆர் கெபாசிட்டிவ் சர்க்யூட்டா இருந்தா ஒன்னு மைனஸ் 90 போடும் இல்லைன்னா 90 போடும். எப்படி போட்டாலும் cos phi 0 அப்ப பி ஆவரேஜ் 0. இப்படியெல்லாம் நம்ம இப்ப மேலையும் பார்த்துட்டு இருக்கோம் சரியா. இப்போ ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா இருந்தா பி வந்துட்டு பி ஆவரேஜ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இண்டக்டிவ் கெபாசிட்டிவ் சர்க்யூட்டா இருந்தா பி ஆவரேஜ் வந்துட்டு 0 இருக்கும். அப்படியே ஞாபகம் வச்சுட்டு நம்ம வேவ் ஃபார்ம்ஸ் பார்த்துடலாம் இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வேவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பி ஆஃப் டி, ஏ ஆஃப் டி, பி ஆஃப் டி வரைஞ்சிருக்கும். நமக்கு தெரியும் பி ஆஃப் டி இஸ் நத்திங் பட் மல்டிபிளிகேஷன் ஆஃப் பி ஆஃப் டி இன்டூ ஐ ஆஃப் டி. 4 கேஸ் எடுத்துக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ஸோ இது வந்து வோல்டேஜ் வேவ் ஃபார்ம், பிளாக்ல இருக்கிறது ரெட்ல இருக்கிறது கரண்ட் வேவ் ஃபார்ம். ஆறுன்றதுனால விஐயும் ஃபேஸ்ல இருக்கும், இன் ஃபேஸ்ல போட்டிருக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் இந்த பி ஆஃப் டி வேவ் ஃபார்ம். பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கும்போது இதுவும் பாசிட்டிவ் இருக்குது. அண்ட் இது 0னா இதுவும் 0 ஆயிடும். ரெண்டுமே நெகட்டிவ்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ஆகி பாசிட்டிவ் சைட்ல வந்துருச்சு. 0னா 0, பிளஸ்னா பிளஸ், மைனஸ்னாலும் பிளஸ் சரி. அப்போ நமக்கு ஃபுல்லுமே பவர் மட்டும் எப்படி வருது, அபவ் த டி ஆக்சிஸ் தான் வருது, அதனால பாசிட்டிவ் தான் வருது ஓகேவா. ஸோ அண்ட் இது வந்து எப்படி இருக்கு, நமக்கு பி ஆஃப் டின்றது ஒரு டைம் வேரியிங் சர்க்யூட்டா இருக்கு. அதுதான் நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணோம். ஸோ அதுல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபுல்லா இருக்குதா, அதை வந்துட்டு பி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேவ் ஃபார்முக்கு ஆவரேஜ் எடுத்தா கிடைக்கிறது தான் பி ஆவரேஜ். ஏன் ஆவரேஜ் எடுக்கணும், பிகாஸ் டைம் வேரிங்கா இருக்கு. இப்போ நம்ம மெஷர் பண்ணோம்னா ஆவரேஜ் எடுத்து தான் ஆகணும். ஸோ பி ஆவரேஜ் ஈக்குவல் டு விஐ காஸ் பை, காஸ் பை பதிலா 1 போடுறோம். ஸோ இது நமக்கு கிடைக்கும். ஸோ ஆர் போடும்போது தான் சர்க்யூட்ல நமக்கு ஆவரேஜ் பவர் வந்து மேக்ஸிமம் இருக்கும் சரியா. அது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு செகண்ட் கேஸ் போயிடலாம். பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். ஸோ அகெயின் இது வந்துட்டு வோல்டேஜ் வேவ் ஃபார்ம், இந்த ரெட் கலர்ல இருக்கிறது கரண்ட் வேவ் ஃபார்ம். இப்போ இங்க பவர் எப்படி போட்டுக்கோங்க பாருங்க. எங்கெல்லாம் ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கோ அங்க பவரும் பாசிட்டிவ் வந்திருக்கு. எங்கெல்லாம் ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் இருக்கோ அங்க பவர் நெகட்டிவ் வந்திருக்கு. ரெண்டுமே நெகட்டிவ் இருந்தா மறுபடியும் பாசிட்டிவ் வந்திருக்கு. பாருங்க ஒன்னு நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ், இங்க ரெண்டுமே நெகட்டிவ், இங்க ரெண்டுமே சாரி இங்க ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவ், இங்க ரெண்டுமே நெகட்டிவ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட பவர் வந்து ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு பவர் ஸ்டோர் பண்ணுது, அடுத்த ஹாஃப் சைக்கிளுக்கு பவரை ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஸ்டோரிங் ரிலீசிங் மாற்றி மாறி நடக்குது, அது ஈக்குவலா நடக்குது. அப்போ பி ஆவரேஜ் என்ன வருது, இங்க 0 வருது. இன்னும் இந்த ரெண்டு வேவ் ஃபார்முக்கு நோட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சைக்கிள் ஆஃப் வோல்டேஜ் ஃபினிஷா வரதுக்குள்ள பவர் வந்து 2 சைக்கிள் முடிஞ்சிச்சு. அதனாலதான் என்ன சொன்னோம், பவரோட ஃப்ரீக்வன்சி வந்து 2 into ஒமேகா அப்படின்னு சொன்னோம். இங்கே அதே மாதிரிதான் இருக்கு. ஒரு வோல்டேஜ் சைக்கிள் முடியறதுக்குள்ள, வோல்டேஜ் சைக்கிள்னா 0ல இருந்து டி வரைக்கும் இருக்கிறதா ஒரு சைக்கிள். அது முடியறதுக்குள்ள பவர் சைக்கிள் வந்து 2 வாட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேயும் ஃப்ரீக்வன்சி வந்து 2 into ஒமேகா. அடுத்து தேர்ட் கேஸ் பாருங்க. ஸோ பியூர் கெபாசிட்டிவ் சர்க்யூட். ஸோ இது வோல்டேஜ் வேவ் ஃபார்ம், இது கரண்ட் வேவ் ஃபார்ம். நீங்க பாருங்க கெபாசிட்டிவ் சர்க்யூட் எப்படி இருக்கும், கரண்ட் வந்து லீடிங்ல இருக்கு வோல்டேஜ்ல. வோல்டேஜ்ல 90 டிகிரி முன்னாடியே ஸ்டார்ட் பண்ற மாதிரி போட்டுருவோம். இங்கேயும் பாருங்க ரெண்டுமே பாசிட்டிவ்னா பவர் பாசிட்டிவ், ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவ்னா பவர் நெகட்டிவ், அகைன் ரெண்டுமே நெகட்டிவ்னா பவர் பாசிட்டிவ். ஸோ ஆல்டர்னேட்டா வந்துட்டே இருக்கு ஓகேவா. ஸோ இங்கேயும் ரைஸ் த ஃப்ரீக்வன்சி, ஒரு சைக்கிள் முடியறதுக்குள்ள 2 பவர் சைக்கிள் வந்துருச்சு. அண்ட் அகைன் ஆவரேஜ் பவர் வந்து 0 தான் இங்கே, பிகாஸ் ஒரு சைக்கிளை ஸ்டோர் பண்ணுது ஒரு சைக்கிளை ரிலீஸ் பண்ணுது. இப்போ இந்த 3 வேவ் ஃபார்ம் இருந்தும் நமக்கு மறுபடியும் இது புரிஞ்சிருச்சு, இது நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா. ஒன்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல மட்டும்தான் பி ஆவரேஜ் பி இன்டூ ஐன்னு இருக்கும். இண்டக்டிவ் கெபாசிட்டிவ் சர்க்யூட்ல பி ஆவரேஜ் 0 தான் இருக்கும். ஆனா நமக்கு ப்ராக்டிக்கலா இருக்க போது
வெறும் ஆர் சர்க்கியூட்டோ இல்லை வெறும் எல்என்சி சர்க்கியூட்டோ கிடையாது. அப்போ ப்ராக்டிக்கலா நமக்கு எப்படி இருக்கும், மோஸ்ட்லி ஆர்எல் சர்க்கியூட் இருக்கும், ரேர்லி ஆர்சி சர்க்கியூட் இருக்கும். அப்போ ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ இங்க எப்படி எடுத்துருக்கோம்னா வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் இந்த பிளாக் இருக்கு, கரண்ட் வேவ் ஃபார்ம் ரெட்ல இருக்கு. கரண்ட் வேவ் ஃபார்ம் வந்து ஒரு 5 டிகிரிஸ் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது வோல்டேஜுக்கு அப்புறம். ஸோ எனி ஆங்கிள் 5 இஸ் அ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ன்ற மாதிரி எடுத்துருக்கும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு வேவ் ஃபார்மையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு எப்படி வருது பாருங்க. பவர் எங்கெல்லாம் ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கோ பாசிட்டிவ், எங்கெல்லாம் ஒன்று நெகட்டிவ்ல இருக்கோ அங்க நெகட்டிவ், எங்கெல்லாம் ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கோ அங்க பாசிட்டிவ், மறுபடியும் ஒன்று நெகட்டிவ் இருந்தா நெகட்டிவ், ரெண்டும் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், ரெண்டும் நெகட்டிவ்னா பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதுதான் ஃபுல் பவர் வேவ் ஃபார்ம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளம் தான் நமக்கு நெகட்டிவ் சைட்ல வந்துட்டு இருக்கு. சரியா, ஓவராலா நமக்கு பியூர் எல்ல இருந்ததுக்கும் ஆர்எல்ல இருக்கிறதுக்கும் இந்த வேவ் ஃபார்ம் வந்து லிஃப்ட் ஆயிருக்கு மேல. தெரியுதா, இது வந்து அரௌண்ட் இ ஆக்சிஸ்ல ஃபுல்லா ஆசிலேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ தட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆர் ஈக்குவல். ஆனா இங்கே ஆர்எல் சர்க்கியூட்ல எப்படி இருக்கு, நமக்கு அப்படியே வேவ் ஃபார்முக்கு மேல லிஃப்ட் ஆயிருக்கு. ஒன்லி a very small portion நெகட்டிவ் பவர் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ சார்ஜ் ஆச்சு, ஆனா இவ்வளவுதான் டிஸ்சார்ஜ் ஆகுது. இது ஏன்னா இது வெறும் ஆரோ வெறும் எல் சர்க்கியூட்டோ கிடையாது, பட் ஆர்எல் சர்க்கியூட். ஸோ ஆரோட கேரக்டரிஸ்டிக்கும் இல்ல ப்ரெடாமினண்டா இருக்கு. எல்லோட கேரக்டரிஸ்டிக்னால இங்க பவர் ரிட்டர்ன் நடக்குது, வேற இந்த ஆரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால நமக்கு பவர் டெசிபேட் ஆகுது. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம ஆவரேஜ் பவர் எடுத்தோம்னு சொன்னா இந்த நெகட்டிவ் பார்ட்டை விட்டுட்டு பாசிட்டிவ் பார்ட் மட்டும் பாருங்க, இதுக்கு ஆவரேஜ் எடுத்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நம்மளோட இந்த ஆர்எல் சர்க்கியூட்டை ஆர் சர்க்கியூட்டோடையும் எல் சர்க்கியூட்டோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஆர்எல் சர்க்கியூட் வந்து இன் பிட்வீன்ல இருக்கும். அதாவது இன் பிட்வீன் பி மேக்ஸிமம் அண்ட் 0, அதாவது பி ஆவரேஜ் வந்து பி மேக்ஸிமம் இருக்கும் ஆர் சர்க்கியூட்ல, எல் சர்க்கியூட்ல பி ஆவரேஜ் 0 இருக்கும். பட் ஆர்எல் சர்க்கியூட் வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ தட் அதோட பவர் எப்பவுமே 0 ஆகாது அண்ட் அதோட பவர் எப்பவுமே மேக்ஸிமம் ஆகாது. ஆனா மேக்ஸிமம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் நல்லது, நமக்கு 0 ஆகக்கூடாது. நம்ம சோர்ஸ்ல டெலிவர் ஆகிற பவர் வந்து நமக்கு லோட்ல டெசிபேட் ஆகணும். பட் எந்த அளவுக்கு டெசிபேட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம ஒரு ஃபேக்டரால டிசைட் பண்றோம். அண்ட் அந்த ஃபேக்டர் தான் நம்ம பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாருங்க, பிஆர் பவர் இன் ஆர் சர்க்கியூட். ஸோ பிஆர் அப்படின்னு எழுதியிருக்கோம். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எனி லோட் ஆர்எல் இன் அன் சைனூசாய்டல் எக்ஸைட்டட் ஏசி சர்க்கியூட் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், cos phi equal to P average by PR or P average can be written as P load. அதுதான் இங்க எனி லோடு மென்ஷன் பண்றோம். ஸோ எனி லோடு எடுத்தா இந்த P average வேல்யூ P load அப்படின்னு சொல்லலாம். அண்ட் PR is nothing but power delivered by the source. V into I தான் power delivered. அதுதான் நம்ம இங்க சொல்றோம். அப்ப இந்த cos phi என்றது என்னது, is ratio of actual power consumed by the load to the power delivered by the source. ஓகேவா, ஸோ இதை ஏன் நம்ம ஃபேக்டர்னு சொல்றோம், மேலேயும் பவர் இருக்கு கீழேயும் பவர் இருக்கு. அப்ப ஒரு குவான்டிட்டியை அதே குவான்டிட்டியோட ரேஷியோ எடுத்தா என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஃபேக்டர்னு சொல்லுவோம். இங்க பவர் ரேஷியோ எடுக்கிறோம், அதனால பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம் இந்த cos phi. ப்ராப்பரா சொல்லணும்னா இந்த சர்க்கியூட்ல மட்டும்தான் cos phi. பட் பவர் ஃபேக்டரோட ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன, P load by PR தான். சரியா, அதாவது ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் பவர் கன்சியூம்டு பை லோட் டு பவர் டெலிவர்ட் பை சோர்ஸ். எனக்கு இவ்வளோ டெலிவர் பண்ற சோர்ஸ், அதுல நான் இவ்வளவுதான் கன்சியூம் பண்றேன், அதுதான் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இந்த cos phi-ன்றது எதுக்கு, ஒன்லி ஃபார் சைனூசாய்டல் சர்க்கியூட். அப்ப நம்ம இது வரைக்கும் டெஃபினிஷன் என்ன சொல்லிட்டு இருக்கோம், பவர் ஃபேக்டர் என்னன்னு கேட்டா cos phi அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது தப்பு. ஓகேவா, cos phi-ன்றது எப்போ பவர் ஃபேக்டர், சைனூசாய்டல் எக்ஸைட்டேஷனா இருந்தா மட்டும்தான். ஜென்ரலா பவர் ஃபேக்டர் வந்து எனி எக்ஸைட்டேஷனுக்கு நம்ம டிஃபைன் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் நத்திங் பட் பவர் கன்சியூம்ட் டிவைடட் பை பவர் டெலிவர்ட். அப்ப என்ன அர்த்தம், இதுலயே எனக்கு புரியுது இல்லையா, டிலே சர்க்கியூட்ல டெலிவர் பண்ற ஃபுல் பவரும் கன்சியூம் பண்றது இல்ல, ஏதோ ஒரு இடத்துல எங்கேயும் நமக்கு பவர் காணாம போய்கிட்டு இருக்கு. அந்த பவர் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ for any load RL in a sinusoidal excited AC circuit என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், cos phi equal to P average by PR or P average can be written as P load. அதுதான் இங்க any load மென்ஷன் பண்றோம். ஸோ any load எடுத்தா இந்த P average வேல்யூ P load அப்படின்னு சொல்லலாம்.
and PR is nothing but power delivered by the source. V into I தான் power delivered. அதுதான் நம்ம இங்க சொல்றோம். அப்ப இந்த cos phi என்றது என்னது? It is ratio of actual power consumed by the load to the power delivered by the source. ஓகேவா? ஸோ இதையும் ஃபேக்டர்னு சொல்றோம். மேலேயும் பவர் இருக்கு, கீழேயும் பவர் இருக்கு. அப்ப ஒரு குவான்டிட்டியை அதே குவான்டிட்டியோட ரேஷியோ எடுத்தா என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஃபேக்டர்னு சொல்லுவோம். இங்க பவர் ரேஷியோ எடுக்கிறோம், அதனால பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம் இந்த காஸ் ஃபையை. ப்ராப்பரா சொல்லணும்னா இந்த சர்க்கியூட்ல மட்டும்தான் காஸ் ஃபை. பட் பவர் ஃபேக்டரோட ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன? பி லோட் பை பிஆர் தான். சரியா? அதாவது ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் பவர் கன்சியூம்டு பை லோட் டு பவர் டெலிவர்ட் பை சோர்ஸ். எனக்கு இவ்வளோ டெலிவர் பண்ணுற சோர்ஸ், அதில் நான் இவ்வளோ தான் கன்சியூம் பண்ணுறேன், அதை தான் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இந்த காஸ் ஃபைன்றது எதுக்கு? ஒன்லி ஃபார் சைனூசாய்டல் சர்க்கியூட். அப்போ நம்ம இது வரைக்கும் டெஃபினிஷன் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பவர் ஃபேக்டர் என்னன்னு கேட்டால் காஸ் ஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது தப்பு. ஓகேவா? காஸ் ஃபைன்றது எப்போ பவர் ஃபேக்டர்? சைனூசாய்டல் எக்ஸைட்டேஷனாக இருந்தால் மட்டும்தான். ஜென்ரலாக பவர் ஃபேக்டர் வந்து எனி எக்ஸைட்டேஷனுக்கு நம்ம டிஃபைன் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் நத்திங் பட் பவர் கன்சியூம்ட் டிவைடட் பை பவர் டெலிவர்ட். அப்ப என்ன அர்த்தம்? இதுலயே நமக்கு புரியுது இல்லையா? இப்ப நிறைய சர்க்கியூட்ல டெலிவர் பண்ற ஃபுல் பவரும் கன்சியூம் பண்றது இல்ல. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ நமக்கு பவர் காணாம போய்கிட்டு இருக்கு. அந்த பவர் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது பவர் ஃபேக்டர் புரிஞ்சிச்சு இல்லையா? அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்குவாங்க. இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும். ஆர் குவாட்ரேச்சர் எக்ஸ் போடுவோம், ரிசல்டன்ட் இசட் அப்படின்னு போடுவோம். சரியா? PR is equal to VI cos phi எழுதிக்கோங்கள. இந்த cos phi அந்த பவர் ட்ரையாங்கிள் இருந்து எழுதுனா adjacent divided by hypotenuse, so R by Z அப்படின்னு வரும். அதாவது ரெசிஸ்டிவ் காம்பனண்ட்டை மட்டும் எடுத்திருக்கோம். இந்த cos phi பதிலா R by Z அப்படின்னு போடலாம். அண்ட் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு V ஸ்கொயர் பை Z ஸ்கொயர் இன்டூ R அப்படின்னு வரும். சப்போஸ் இது பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக இருந்தால் Z வேல்யூ என்னது இருக்கும்? R இருக்கும். ஸோ Z பதிலாக R போட்டோம்னு சொன்னால் P average equal to V square by R or I square into R அப்படின்னு கிடைக்கும். ஓகே, வாட்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ரெசிஸ்டிவ் காம்பனண்ட்டுக்கு பதிலா ரியாக்டிவ் காம்பனண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ரியாக்டிவ் காம்பனண்ட்ன்றது என்னது? இங்கே எக்ஸ். இப்போ எக்ஸையும் இசட்டையும் ரிலேட் பண்ணி ஒரு காம்பனண்ட் எடுத்தா அதுதான் என்னது? சைன் ஃபை. ஸோ எக்ஸ் பை இசட் வந்து சைன் ஃபை. அப்போ இந்த காஸ் ஃபைக்கு பதிலாக ஆர் பை இசட்டுக்கு பதிலாக நான் எக்ஸ் பை இசட் போட்டால் இங்கே சைன் ஃபை வந்துடும். இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை தான் நான் Q அப்படின்னு சொல்றேன். அதாவது ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்றேன். ரியாக்டன்ஸ்னால இருக்கிற பவரை ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இது என்னன்னு சொல்றேன்? ஆக்டிவ் பவர் அப்படின்னு சொல்றேன். ஆர் ரியல் பவர் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்கேயும் எக்ஸ் பை இசட்லாம் போட்டோம்னு சொன்னா ஸோ வி ஸ்கொயர் பை எக்ஸ்ன்னு வரும், இல்லைன்னா ஐ ஸ்கொயர் இன்டூ எக்ஸ்ன்னு வரும். அண்ட் எக்ஸ் வந்து எக்ஸ்எல்லா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸியா இருக்கலாம். எக்ஸ்எல்லா இருந்தா ஜேஎக்ஸி, எக்ஸ்எல்லா இருந்தா ஜேஎக்ஸ், சியா இருந்தா மைனஸ் ஜேஎக்ஸி. அப்போ எக்ஸ்எல்லா இருந்தா பிளஸ்ன்னு வரும். அண்ட் இதை வந்துட்டு வார் அப்படின்னு சொல்றோம், வோல்ட் ஆம்பியர் ரியாக்டன்ஸ். இது வந்துட்டு மைனஸ் கியூசின்னு வரும், வார் கெப்பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ Q வந்துட்டு பிளஸ்ஸாக இருந்தால் இட் அப்சார்ப்ஸ் ரியாக்டிவ் பவர், மோஸ்ட்லி இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ். மைனஸாக இருந்தால் இன்ஜெக்ட்ஸ் ரியாக்டிவ் பவர். ஸோ கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்ஸ்லாம் என்ன பண்ணும்? ரியாக்டிவ் பவரை இன்ஜெக்ட் பண்ணும் சோர்ஸ்ல. அப்போ ஆர்எல் சர்க்யூட்டாக இருந்தால் P is equal to VI cos phi, Q is equal to VI sin phi னு ரெண்டு பவருமே இருக்கும். இதோட அதர் நேம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ரியல் பவர், ஆக்டிவ் பவர், ட்ரூ பவர், வாட்ஃபுல் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் Qவோட அதர் நேம்ஸ்லாம் பாருங்க. ரியாக்டிவ் பவர், குவாட்ரேச்சர் பவர், வாட்லெஸ் பவர், ஃபேண்டம் பவர். எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு பவர் ஃபேக்டர் எழுதணும். பவர் ஃபேக்டர்லேருந்து ரெசிஸ்டிவ் காம்பனண்ட் எடுத்து ஆக்டிவ் பவர் எழுதணும், ரியாக்டிவ் காம்பனண்ட் எடுத்து ரியாக்டிவ் பவர் எழுதிருக்கோம். அவ்வளோதான். சரியா? ஓகே. அப்புறம் since P and Q are different forms of power or power consumed by different element. ஓகேவா? ஸோ Pன்றது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய பவர், Qன்றது வந்துட்டு இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ்னால வரக்கூடிய பவர்ன்றதுனால நார்மலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்?
காம்ப்ளெக்ஸ் அடிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பி பிளஸ் ஆர் மைனஸ் ஜேக்யூ அப்படின்னு சொல்லி காம்ப்ளெக்ஸ் அடிஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தட் பவர் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளெக்ஸ் பவர் அண்ட் denoted as எஸ் equal to p plus or minus jq. ஓகேவா? ஸோ இதுக்கு மாடுலஸ் மேக்னிடியூட் மட்டும் எடுத்தா magnitude of s will be equal to square root of p square plus q square and p and q கெல்லாம் substitute பண்ணா நமக்கு ஃபைனலா s is equal to vi conjugate அப்படின்னு வரும். b into i conjugate அப்படின்னு தான் வரும். ஓகேவா? இது வந்துட்டு apparent power அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. s is equal to v என்றது என்னது vrms, i என்றது என்னது irms or effective அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏசி சர்க்கியூட்ஸ்ல நமக்கு விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் கொடுத்து பவர் கண்டுபிடிக்க சொன்னா விஆர்எம்எஸ் ஐ எடுக்கும்போது காஞ்சிகேட்னு எடுக்கணும். ஓகேவா? ரைட். பவர் ட்ரையாங்கிள். ஸோ ஆர்எல் சர்க்கியூட் ஆர்சி சர்க்கியூட்டுக்கு. ஸோ இது வந்துட்டு என்னது, இந்த பவர் ட்ரையாங்கிள் யூனிட் எழுதிக்கோங்க. வாட், கியூ வந்து வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். அப்போ இதுக்கு என்ன வரும், யூனிட்டு அப்பேரண்ட் பவருக்கு V into I வோல்ட் ஆம்பியர். இங்கேயும் அதே தான் வரும். சரியா? ரைட். ஓ இதுல இருந்து ஒரு முக்கியமான டெஃபினிஷன் ஒன்று டிவைட் பண்ணோம். பவர் ஃபேக்டருக்கு நம்ம ஆக்சுவலாக என்ன டிஃபைன் பண்ணோம், P ஆவரேஜ் ஆர் P லோட் டிவைடட் பை V into I அப்படின்னு சொன்னோம். அண்ட் இந்த V into I நத்திங் பட் இப்போ எஸ்ன்னு எழுதலாமா, அண்ட் இந்த P ஆவரேஜை வெறும் நம்ம ஆக்டிவ் பவர் அப்படி எழுதலாமா. அப்போ பவர் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் ஆக்டிவ் பவர் டு அப்பரண்ட் பவர். இதுவும் ஒரு டெஃபினிஷன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு V into I பவரை சோர்ஸ்லேருந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு லோடில் இதை விட கம்மியான ஒரு பவர் தான் எடுத்துகிட்டு இருக்கு. கம்மினா ரொம்ப கம்மி கிடையாது, பட் கண்டிப்பாக எஸ்ஸை விட இந்த P வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ரேட்டிங் பண்ணும்போது VA அப்படின்றதுல ரேட்டிங் பண்ணோம். ஏசி மிஷின்ஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்ல ரேட்டிங் பண்ணாமல் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கேவிஏ எம்பிஏல ரேட்டிங் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஆக்சுவல் கெப்பாசிட்டிக்கு தான் நம்ம மிஷினை ரேட் பண்ணணும். அதனால தான் கேவிஏ எம்பிஏல நம்ம ரேட் பண்ணுறோம், வாட்ஸில் பண்ணாமல். பிகாஸ் வாட்ஸ்ன்றது வந்து கேவிஏ எம்பிஏ விட கம்மியான வேல்யூவை நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி வாட்ஸில் ரேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஆக்சுவல் கெப்பாசிட்டி நம்ம நினைச்ச கெப்பாசிட்டி வந்து டெலிவர் ஆகாது நம்மளோட மிஷின்ல இருந்து. சரியா? இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இப்போ நான் சொன்னது. ஸோ இந்த கான்செப்ட் எங்கேருந்து வருது, இந்த கான்செப்ட்ல இருந்து தான் வருது. இப்போ ஏதோ ஒரு பவர் இங்கே குறைஞ்சிருக்குல்ல, லாஸ் ஆயிருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரமா, ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அந்த பவர் எங்கேயும் லாஸ் ஆகல, ஆனால் என்ன ஆயிட்டு இருக்கேன், லோடுக்கும் சோர்ஸுக்கும் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. லோட் டு சோர்ஸ், சோர்ஸ் டு லோட்னு ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பவருக்கு ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இண்டக்டன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கியூ வந்துட்டு ஃப்ளக்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும், கெப்பாசிட்டன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கியூ வந்துட்டு சார்ஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் தேவையான பவரை கொடுக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஏசி மிஷின்ஸ்ன்னு எடுத்துட்டா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க, ஒரு ப்ரைமரி சைடு இருக்குது, ஒரு செகண்டரி சைடு இருக்குது. நடுவில் எலக்ட்ரிக்கலாக அது கனெக்டே ஆகலை, ஆனால் ப்ரைமரியில் கொடுக்குற பவர் நமக்கு செகண்டரியில் கிடைக்கிறது. எப்படி கிடைக்குது, பிகாஸ் அந்த ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் நடுவில் இருக்க ஏர் கேப் வழியாக தான் பவர் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகே, பட் அந்த ஏர் கேப்பில் எது வழியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு, ஃப்ளக்ஸ் வழியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஃப்ளக்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு, இந்த கியூனால ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ரியாக்டிவ் பவர் காம்பனன்ட் வேணும். அதே மாதிரி ஏசி மோட்டர் ரோட்டருக்கும் ஸ்டேட்டருக்கும் இருக்கிற ஏர் கேப் வழியாக தான் ஃப்ளக்ஸே நமக்கு டெவலப் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸ்னால தான் நமக்கு டார்க் வந்து டெவலப் ஆகுது. சரியா? ஸோ இந்த ஃப்ளக்ஸ் இல்லைன்னா இந்த டார்க்கும் இல்லை. பட் இந்த ஃப்ளக்ஸ் காம்பனன்ட் ரொம்ப ரொம்ப சின்னது தான் வேல்யூவில் பார்த்தா டார்க் காம்பனண்ட்டை விட. பட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ரியாக்டிவ் பவர்ன்றது ஒரு சர்க்கியூட்ல நமக்கு ஒரு நெசசரி ஈவல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது வந்துட்டு ஒரு ஃபேமஸ் saying in our electrical theory. Reactive power is a necessary evil in a circuit. ஆனா இதை ஈவல்னு சொல்றோம் பிகாஸ் சப்போஸ் ரியாக்டிவ் பவர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் வந்து இன்எஃபிஷியன்ட் ஆயிடும். ஏன் இன்எஃபிஷியன்ட் ஆயிரும்? ரியாக்டிவ் பவர்ன்றது என்னது, லோடுக்கும் சோர்ஸுக்கும் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய பவர்னு சொல்லிட்டோம். அப்போ நான் டோட்டலாக ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் எப்படி இருக்கணும், எனக்கு
கன்சியூம் ஆன பவர் ப்ளஸ் இந்த ஆசிலேட் ஆன பவருக்கு சேர்த்து தான் நான் டோட்டல் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அதாவது என்னோட மிஷினோட கெப்பாசிட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இருக்கும். இப்போ நிறைய எனக்கு ரியாக்டிவ் பவர் இருந்துகிட்டே இருக்கு சர்க்யூட்ல அப்படின்னு சொன்னா எனக்கு ஜென்ரேட்டிங் சைடில் என்ன ஆகும், ஸ்ட்ரெயின் ஆகும். என்னோட சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். நான் ஜாஸ்தியான பவரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த சோர்ஸ் சைடு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ தட் ஐ ஹவ் டு ப்ரொடியூஸ் மோர் பவர். சரியா? அப்போ இது ஜாஸ்தியாகவும் எனக்கு ஆகக்கூடாது, ஆனால் ஜீரோவும் எனக்கு இருக்கக்கூடாது. ஸோ இட் ஹேஸ் டு பி இன் அ வெரி வெரி லிமிட்டட் குவான்டிட்டி இன் அ ஏசி சர்க்யூட். ஓகே, அப்போ அதான் அதோட சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். சரி, இப்போ ஆக்டிவ் பவர்னா என்ன, ரியாக்டிவ் பவர்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்றதுலாம் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு ஒரு சில அனலாகிஸ் நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக அது வந்து யூஸ் பண்ணுற அனலாகி தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபேக்டர்ன்றது இட் இஸ் நத்திங் பட் டிபெண்டிங் ஆன் த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், அதாவது ஃபேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ன்றது இப்போ நம்ம சொல்லலாம். எதில் சைனூசாய்டல் வேவ் ஃபார்மில் மட்டும் cos phi அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருந்தால் phi = 0 யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு சொல்கிறோம். இண்டக்டிவ் சர்க்யூட்டாக இருந்தால் லாகிங் பவர் ஃபேக்டர்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டாக இருந்தால் லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அனலாகிஸ் தான் நமக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அனலாகியில் பாருங்க, நமக்கு வந்து ட்ரக்கை வந்துட்டு புல் பண்ணணும். ஓகே, ஒரு மனுஷன் ட்ரக்கை புல் பண்ணணும். இப்போ இதுதான் என்னோட ட்ரக்கோட ஆக்சிஸ், இப்படிதான் இருக்கும். இப்படி புல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்கு டே ஸ்ட்ரைட்டா புல் பண்ணணும். இந்த இடத்துல மட்டும் ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா எனக்கு ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக தேவைப்படும். அதுவே நான் இந்த ஹேண்டிலை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு புல் பண்ணேன்னு சொன்னா ஈஸியா என்னால புல் பண்ண முடியும். சரியா? அப்ப இதுதான் என்னோட ரியல் பவர். இந்த தேவையில்லாத ஒரு லிஃப்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, அதுதான் என்னோட ரியாக்டிவ் பவர். இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னோட அப்பேரண்ட் பவர். சரியா? இது ரெண்டுத்துக்கும் இந்த தேவையில்லாத ஃபோர்ஸும் இந்த தேவையான ஃபோர்ஸ்க்கும் ரெண்டுக்கும் சேர்த்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுதான் அப்பேரண்ட் பவர். இப்போ எனக்கு டக்கு ஃபார்வர்ட்ல ஈஸியா மூவ் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிள் அனலாகி தான். அதே மாதிரி இந்த அனலாகி பாருங்க, இது வந்து பீர் மக் அனலாகின்னு சொல்லுவோம், ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பீர் ஒரு கிளாஸ்ல ஊற்றும் போது நமக்கு லிக்விட் வந்து இவ்வளவுதான் இருக்கும், இதுக்கு மேல ஃபோம் தான் இருக்கும். பட் பீர் கம்ப்ரைஸ் ஆஃப் போத் இல்லையா? அப்ப இந்த மக்கோட கெப்பாசிட்டின்றது தான் அப்பேரண்ட் பவர். இந்த ஹெட் இதுதான் ரியாக்டிவ் பவர், இந்த ஃபோம் மட்டும். இந்த பீர்ன்றது தான் எனக்கு அவைலபிள் பவர் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது வந்து கிலோவாட், இது வந்து கேவிஆர், அண்ட் இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது என்னோட கெப்பாசிட்டி, கிளாஸோட கெப்பாசிட்டி இருக்கணும், அது வந்து எனக்கு கேவிஏ. ஸோ எனக்கு ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு, லோடு இருக்கு. பவர் எப்படி ஃப்ளோ ஆகணும்? ஜென்ரேட்டர் டு லோடு தான் யூஸ்வலாக போகணும். இப்போ இந்த மாதிரி ஈக்குவலாக சம்மனாக இருக்கும்போது பவர் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும், ரியாக்டிவ் பவர் சப்போர்ட் இல்லாமல். இப்போ இதில் பாருங்க, நான் ஒரு ரியாக்டிவ் பவர் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் ஈஸியாக எனக்கு பவர் ஃப்ளோ ஆகும். அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், என்னோட ரியாக்டிவ் பவர் வந்து ஒரு நெசசரி ஈவல் அப்படின்னு சொல்லி, இது ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் எனக்கு, பட் அது தேவை, அது இருந்தால் தான் எனக்கு இது வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த அனலாகி பாருங்க, கொஞ்சம் பெட்டராக புரியும். இங்கே வந்துட்டு நம்மளோட பர்பஸ் வந்து பியர்டை ஷேவ் பண்ணுறது. அதுக்கு எனக்கு ஒரு ரேசர் இருந்தால் போதும். ஆனால் என்ன பண்ணுவேன், ஒரு ஷேவிங் க்ரீம் போட்டுட்டு தான் ரேசரை யூஸ் பண்ணுவேன். அந்த ஷேவிங் க்ரீம் வந்து போட்ட குவான்டிட்டி அப்படியே கையோட வந்துடும், எதுவும் ஸ்கின்னுக்குள்ளே போகிறது கிடையாது, கையோட எனக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஆனால் அது போட்டால் தான் எனக்கு வேலை வேகமாக நடக்கும், ஸ்மூத்தாக நடக்கும். ஓகேவா? அப்படியே இதை ரிலேட் பண்ணுங்க. உங்கள் ஜென்ரேட்டரில் உங்களுக்கு ஜென்ரேட்டிங் பவர் வந்துட்டு வேகமாக லோடை ரீச் பண்ணணும்னா ரியாக்டிவ் பவர் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதே வேலை தான் இங்கே ஷேவிங் க்ரீம் நமக்கு பண்ண போகுது. சரியா? ஸோ என்னோட டோட்டல் காஸ்ட் எதுக்கும் சேர்த்து தான் இருக்கும், என்னோட ரேசருக்கும் ஷேவிங் க்ரீமுக்கும் சேர்த்து தான் இருக்கும். ஆனால் என்னோட ரிசல்ட் வந்துட்டு ரேசர்னால தான் அச்சீவ் பண்ணுறேன், ஷேவிங் க்ரீம் சின்னதாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? ஸோ அடுத்தது வந்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் அப்படின்றத என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நமக்கு பவர் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட எய்ம் என்னவா இருக்கணும், அப்போ பவர் ஃபேக்டர் வந்துட்டு 1 அச்சீவ் பண்ணுறதா நம்மளோட எய்மாக இருக்கணும். அந்த 1 அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் எஸ்இபியும் ஈக்குவல் பண்ணணும் நான். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். இப்போ எனக்கு மோஸ்ட்லி சர்க்யூட்ஸ் எல்லாமே ஆர்எல் சர்க்யூட்ஸாக இருக்கும், அதாவது எனக்கு கியூ வந்துட்டு ப்ளஸ் கியூவாக இருக்கும். அப்போ அதே அளவுக்கு ஈக்குவலாக மைனஸ் கியூ கொடுத்த சர்க்யூட்லன்னு சொன்னால் எனக்கு பவர் ஃபேக்டர் யூனிட்டி ஆகிடும் இல்லையா? அதுதான் நம்ம பவர் ஃபேக்டர்
கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், பட் எல்லா கான்செப்டும் புரியணும்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் ஆகணும். இனிமே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் லோகி லெக்சர்ஸ். சாரி, ஒரு 20 டேஸாக என்னால் எந்த வீடியோவும் போட முடியல. அண்ட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்கு, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் என்கிட்ட இந்த வீடியோவோட கண்டினியூட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா என்னோட சேனல் பிளேலிஸ்ட் போங்க, அங்க உங்களுக்கு டாபிக் வைஸ் வேணும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும், சிலபஸ் கவரேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்பைல்டு வீடியோஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல இது வரைக்கும் ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வசதிப்படுமோ அந்த பிளேலிஸ்ட் போயிட்டு நீங்க வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் லெக்சர்ல பவர் ஃபேக்டர், ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவரோட ஃபினிஷ் பண்ணிருங்க. ப்ராப்ளம்ஸ் அதுல பார்த்துட்டோம்னு சொன்னா இந்த யூனிட் நமக்கு ஃபினிஷ் ஆயிடும். So first problem பாருங்க, two parallel branches Z1 and Z2 take the current I1 and I2 as follows. So current கொடுத்திருக்காங்க, polar formல கொடுத்திருக்காங்க. Find the complex power drawn from the supply if the supply voltage is 17 angle 0 volt கொடுத்திருக்காங்க. So இங்க complex power கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் complex power S is given as V into I conjugate. So VRMS IRMS ஓட conjugate நமக்கு வேணும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. இப்ப V இருக்கான்னு பாருங்க. So V கொடுத்திருக்காங்க, அதை அப்படியே எடுத்துக்கலாம். I இருக்கான்னு பாருங்க. I டைரக்டா நமக்கு கொடுக்கல, ரெண்டு பேரல் பிரான்ச்சோட தனித்தனி கரண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், வெக்டர் அடிஷன் பண்ணணும். ஏன்னா போலார் ஃபார்ம்ல இருக்கு. வெக்டர் அடிஷன் பண்ணுங்க. வெக்டர் அடிஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும், போலார்ல இருந்து ரெக்டாங்குலருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி டைரக்டா பண்ண முடியாது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஆன்லைன் கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு சின்ன டுட்டோரியல் போட்டிருக்கேன். எப்படி போலார் டு ரெக்டாங்குலர் பண்ணிட்டு ஆட் பண்ணணும், அதே மாதிரி ரெக்டாங்குலர் டு போலார் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுமே அதுல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோல போயிட்டு பாருங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இங்க மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது ஐயோட கான்ஜுகேட் எடுக்கணும், மறந்துடாதீங்க. இங்க ஐ பாருங்க, இங்க -29.8 டிகிரின்னு இருக்கு, இங்க இருக்கும்போது +29.8 டிகிரின்னு எடுத்துக்கும். அதான் கான்ஜுகேட்டிங்க. ரைட்டா? இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருக்கோம். அண்ட் நமக்கு காம்ப்ளெக்ஸ் பவர்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ காம்ப்ளெக்ஸ் பவர்ன்றோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன? S is equal to P plus JQ ஃபார்ம்ல வரும். அப்ப என்ன பண்ணணும், போலார்ல இருந்து மறுபடியும் நம்ம ரெக்டாங்குலருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். அண்ட் ஆங்கிள் போட மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். என்ன, இங்க காம்ப்ளெக்ஸ் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். வோல்டேஜும் கரண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து காம்ப்ளெக்ஸ் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி தான் சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு 1 மார்க்ல கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு. சரியா? செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. current in a circuit lag the voltage by 30 degree. So current வந்து lagging கொடுத்திருக்காங்க, angle கொடுத்திருக்காங்க. If the input power, so power கொடுத்திருக்காங்க 400 watt, supply voltage வந்து instantaneous formல கொடுத்திருக்காங்க. Find the complex power. So again complex power is equal to VI conjugate. இங்க VRMS IRMS வரணும். or சில புக்ஸ்ல V effective I effective கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஒண்ணுதான். சரியா? இது ரெண்டும் இருக்கான்னு பாருங்க. V இருக்கா? V டைரக்டா இல்ல, பட் V of P கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம VRMS ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது VM இல்லையா? 100ன்றது VM by √2 போட்டா VRMS கிடைச்சிடும். அடுத்து நமக்கு IRMS வேணும். IRMS டைரக்டா நமக்கு கொடுக்கல. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பாருங்க. பவர், இன்புட் பவர் கொடுத்திருக்காங்க. இன்புட் பவர் P is equal to VI cos phi நமக்கு தெரியும். அதுல இருந்து I ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். P divided by V cos phi அப்படின்னு போடணும். ஸோ 400 divided by V வந்துட்டு 100 by √2 into cos phi cos 30 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ அதுல இருந்து I ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 6.53 ஆங்கிள் -30 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன பண்ணணும், +13 போடணும், கான்ஜுகேட் இருக்கிறதுனால. சரியா? ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்றது எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன், ஃபைனலா வந்துட்டு போலார்ல இருந்து மறுபடியும் ரெக்டாங்குலருக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சொன்னாலே அது is equal to P plus JQ ஃபார்ம்ல தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எழுதணும். அதனால கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவும் சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ இதுவும் 1 மார்க் ப்ராப்ளம் பேஸ் தான், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ராப்ளம் தான். பட் உங்களுக்கு ஆன்லைன் கால்குலேட்டர் கொடுக்கறதா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டிவ் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா டேரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஆன் அ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட அந்த ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர் கான்செப்ட்லாம் நமக்கு புரிஞ்சிடும்.
On a power distribution system, 3 loads run in parallel. Find the net power. Total power கேக்குறாங்க. load A, load B, load C details கொடுத்திருக்காங்க. and பாத்தீங்கன்னா different details கொடுத்திருக்காங்க பாருங்க. load A க்கு வந்துட்டு 100 VA-வும் 0.5 power factor lagging ரெண்டு டீடைல் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? VA-ன்றது என்னது? ஆக்சுவலா VA அப்படின்றது நம்மளோட apparent power. இது வந்து பவர் ஃபேக்டர். அண்ட் லோட் பி பாருங்க 150 வாட். வாட்ல கொடுத்துருக்காங்க. வாட்ல கொடுத்தா என்னது? ஆக்டிவ் பவர். 0.8 பவர் ஃபேக்டர் லீடு. ஓகே. லோட் சி பாருங்க 200 VA. ஸோ அகைன் VAன்றது அப்பரண்ட் பவர். 100 VAR இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ரியாக்டிவ் பவர். ஸோ மூணுக்குமே டிஃப்ரெண்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்க டோட்டல் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சுவலா நமக்கு நெட் பவர்ன்றது நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் எஸ் which is given as square root of p square plus v square. ஓகேவா? பட் நமக்கு பாருங்க இதான் இந்த மூணு தான் நம்ம கொண்டு வைப்பாங்க. டு ஃபைண்ட் நெட் பவர் அப்பரண்ட் பவரோட மேக்னிடியூட் தான் நமக்கு வேணும். which is square root of p square plus q square. பட் ஆக்டிவ் பவரோட நெட் ஆக்டிவ் பவர் VA plus PV plus PC. அதே மாதிரி Q வந்துட்டு மூணு லோடோட அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு நோட்டு டிஃபரெண்ட் ஆகுதுல அதை எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டாங்க. லோடு ஏக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? அப்பரண்ட் பவர் கொடுத்துருந்தாங்க, பவர் ஃபேக்டர் கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து நம்ம இங்க ஆக்டிவ் பவர் ஃபைண்ட் அவுட் பண்றோம். நமக்கு தெரியும் பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா தெரியும். பவர் ஃபேக்டர் given as ஆக்டிவ் பவர் டிவைடட் பை அப்பரண்ட் பவர். டெஃபினிஷனே இதான் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுல இருந்து ஆக்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு அப்பரண்ட் பவர் இன்டூ பவர் ஃபேக்டர். ஸோ ஆக்டிவ் பவரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் காஸ் 5.5 இருந்தா சைன் 5 வந்து 0.866. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான வேல்யூ கண்டிப்பா மெஷர் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர் இல்லைன்னா கூட நம்ம இதை போட தெரியணும். சரியா? therefore reactive power Q is given as VI sin phi. VI-ன்றது apparent power. so into sin phi போட்டா நமக்கு VAR என்னன்னு கிடைக்குது. so P கண்டுபிடிச்சோம், Q கண்டுபிடிச்சோம் for load B. அதே மாதிரி அடுத்தது load B-க்கு பார்க்கணும். so load B என்ன கொடுத்திருந்தாங்க? நமக்கு ஆக்டிவ் பவர் கொடுத்திருந்தாங்க, பவர் ஃபேக்டர் கொடுத்திருந்தாங்க. பவர் ஃபேக்டர் 0.8 கொடுத்திருந்தாங்க. cos 5 0.8 இருந்தா sin 5 0.6. அதான் சொன்னேன், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான வேல்யூஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்வர்ஷன் இல்லாம டக்குனு நமக்கு போட தெரியும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. ஸோ அப்பரண்ட் பவர் S is equal to PV divided by cos 5. PV தெரியும், cos 5 தெரியும். ஸோ அப்பரண்ட் பவர் ஃபைண்ட் அவுட் பண்றோம். பட் இங்க எதுக்கு அப்பரண்ட் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா Q நமக்கு வேணும், அதுக்கு அப்பரண்ட் பவர் வேணும். ஸோ Q is equal to VI sin 5. VI தான் இங்க அப்பரண்ட் பவர் SB இல்லையா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு இங்க QB வேல்யூ கிடைச்சிடும். அண்ட் பாருங்க இங்க ஒரு மைனஸ் போட்டிருக்கோம். மைனஸ்ல போட்டிருக்கோம். ஏன்னு சொன்னா அவங்க கொடுத்துருக்கிறது லோடு பியை பொறுத்த வரைக்கும் லீடிங் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர் லீடிங் தான் இருக்கும். ரியாக்டிவ் பவரை இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ ரியாக்டிவ் பவரை இன்ஜெக்ட் பண்ணனா நம்ம Q மைனஸ்ல இருக்கும். மைனஸ் 112.5 VAR கெப்பாசிட்டர். ஓகே, இது வந்து VAR கெப்பாசிட்டர். அடுத்தது பாருங்க லோட் சி. லோட் சி பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பரண்ட் பவரும் ரியாக்டிவ் பவரும் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் sin 5 cos 5 ஃபைண்ட் அவுட் பண்றோம். பவர் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ sin 5 0.5 கிடைச்சிட்டு அதாவது cos 5 0.866 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 100/200 Q/S 0.5 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் sin 5க்கு. அப்புறம் அதுல இருந்து cos 5 ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ PC அதாவது ஆக்டிவ் பவர் நமக்கு வேணும். ஆக்டிவ் பவர் VI cos 5. VIக்கு பதிலா 200 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, cos 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, PG கிடைக்கும். PC கிடைச்சிருக்கு. இங்க QC ஆல்ரெடி இருக்கு. அதே மாதிரி இப்போ மூணு லோடுமே பாத்தீங்கன்னா P அண்ட் Q தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் ஆக்டிவ் பவர் P is equal to addition of all the 3 load. அது பண்ணிட்டோமா? அதே மாதிரி QA plus QB plus QC அது பாருங்க QB மட்டும் நெகட்டிவ்ல இருக்கு பிகாஸ் லீடிங் பவர் ஃபேக்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம கிட்ட Q வேல்யூவும் கிடைச்சிருக்கு. நமக்கு தேவை net power S. So it is equal to square root of P square plus Q square. அதுல இருந்து VA ஆன்சரை எழுதணும். சரியா? ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சுச்சா? அடுத்த எல்லா கான்செப்டுமே இதுல கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் P delivered from a sinusoidal voltage source with V effective equal to 110 volt to an impedance of Z equal to 10 plus J8. Find the power factor. மோஸ்ட்லி இந்த மாதிரி
ஃபைண்ட் த பவர் டெலிவர்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மகிட்ட கேட்கறது ஆக்டிவ் பவர் தான் கேட்கறாங்க அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். ஸோ விஐ காஸ் ஃபை தான் நம்ம கேட்டிருக்காங்க. காஸ் ஃபை தெரியாது அதையும் கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ ஃபை தெரிஞ்சதுன்னா காஸ் ஃபை எழுதிடலாம் நம்ம. அண்ட் வி எஃபெக்டிவ் ஐ எஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்களா பாருங்க. வி எஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க, ஐ எஃபெக்டிவ் இல்ல, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ இஸ் given as v divided by z. v இருக்கு, z இருக்கு. ஆனா z ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கு, அதை போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு you can find out i எஃபெக்டிவ். அண்ட் இந்த காஸ் ஃபைல வர இந்த ஃபை பாத்தீங்கன்னா இதுதான் இல்லையா. ஸோ ஐயோட ஆங்கிளே எடுத்துக்கலாம் இங்க. பட் இங்க ஐ மைனஸ்ல வரும், இங்க எடுக்கும்போது பிளஸ் எடுத்துக்கலாம். ஐஏ மைனஸ்ல வருதுன்னா பிகாஸ் கரண்ட் லாகிங் வோல்டேஜ். வோல்டேஜ் பாத்தீங்கன்னா ஆங்கிள் 0 டிகிரில இருக்கு. ஸோ இது வந்துட்டு லாகிங்ல இருக்குன்னு அர்த்தம், அதனால மைனஸ் இருக்கு. இந்த இடத்துல மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை, போட்டாலும் எஃபெக்டிவ் கிடையாது. அதுல இருந்து நம்ம பி கண்டுபிடிச்சிடும். ஸோ பவர் ஃபேக்டர் சென்டிமீட்டர் காஸ் ஃபை அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பட் இதுல ஒரு மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் எழுதும்போது லாகிங் அப்படின்னு இருக்கும். அதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து இங்க நமக்கு கரண்ட் வந்து மைனஸ்ல இருந்துச்சு, கரண்டோட ஆங்கிள். ஸோ அப்பயே நமக்கு இருந்துச்சு லாகிங். இன்னொரு ரீசன் என்னன்னு சொன்னா Z வந்து 10 பிளஸ் J8 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பிளஸ் J8னா இங்க பிளஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இந்த ரியாக்டன்ஸ் எக்ஸ் வந்து எக்ஸ்எல் தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். எக்ஸ்எல்னாவே லாகிங் பவர் ஃபேக்டர் தான். அதனால பவர் ஃபேக்டர்ல இங்க 0.78 லேக் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர் நமக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பெருசா கால்குலேட்டர் தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ஆர் 2 மார்க் ப்ராப்ளம் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். The voltage across the load is given as V effective equal to 110 volt. Find P and Q for the load if I effective is equal to 20 angle minus 50, I effective equal to 20 angle 50. ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. எந்த கேஸ்லயும் P and Q நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க, அவ்வளவுதான். என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தா இந்த கரண்ட்ல இருக்க ஆங்கிள் இங்க வந்துட்டு மைனஸ் இருக்கு, இங்க வந்து பிளஸ் இருக்கு. இந்த மைனஸ் இருக்கும் போதே நமக்கு என்ன தெரியணும், இது 0, வோல்டேஜ் வந்து 0 ஆங்கிள் இருக்கு. இது மைனஸ்ல இருக்குன்னா அப்ப கரண்ட் வந்து லாகிங்ல இருக்குன்னு அர்த்தம். இங்க பாருங்க இங்க வந்து பிளஸ்ல இருக்கு, அப்ப இந்த கரண்ட் வந்து இந்த வோல்டேஜை லீட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் இந்த லோடு வந்துட்டு இண்டக்டிவ் லோடு அண்ட் இந்த லோடு வந்துட்டு கெப்பாசிட்டிவ் லோட், அதான் அதுக்கு மீனிங். அப்ப P மாறாது இல்லையா. P இஸ் given as VI cos phi. ஸோ V இன்டூ ஐயோட மேக்னிடியூட் எடுத்துக்கோங்க, cos phi 50 கூடிங்கன்னா P வந்துட்டு ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கு, ரெண்டு லோடுக்குமே சேமா தான் இருக்கு. Q வந்து மேக்னிடியூட் சேம் தான். Q எப்படி கொடுப்பீங்க, VI sin phi கொடுப்பீங்க. மேக்னிடியூட் சேம் தான், ஆனா பாருங்க இங்க வந்து பிளஸ். ஸோ QL ரியாக்டிவ் லோடு பிளஸ் அப்படின்னு வரும், VAR இண்டக்டிவ்னு சொல்லுவோம். அண்ட் இங்க வந்துட்டு QC, ஸோ இது வந்து மைனஸ். ஸோ VAR கெப்பாசிட்டிவ், இது வந்து இண்டக்டிவ். என்ன இதுல பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணும் அண்ட் இது வந்து ரியாக்டிவ் பவரை இன்ஜெக்ட் பண்ணும். அதுதான் இங்க டிஃபரன்ஸ் ரைட்டா. சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது. கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுலயும் கிட்டத்தட்ட எல்லா டெஃபினேஷன்ஸும் கவர் ஆகுது நமக்கு இந்த ப்ராப்ளம் பாருங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். A certain passive network has equivalent impedance Z is equal to 3 plus J4 ohms and then applied voltage V is equal to 42.5 cos of 1000 T plus 30 volt. Give complete power information. Complete power information என்னன்னு சொன்னா எல்லா பவரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் பவர், ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், பவர் ஃபேக்டர் அண்ட் அப்பரண்ட் பவர், இது எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த அவைலபிள் டேட்டா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அதான் நம்ம பார்க்கணும். என்ன ரெண்டே டேட்டா தான் கொடுத்துருக்காங்க, Z2 V of T-யும் கொடுத்துருக்காங்க. ஸோ V of T ல இருந்து V effective or VRMS எழுதலாம். VM divided by √2 அந்த ஆங்கிள் பாருங்க, இங்க ஃபேஸ் ஆங்கிள் 30 இருக்கு. யூஸ்வலா 0 கொடுப்பாங்க வீக்கு, இங்க 30 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் 30யும் சேர்த்து எழுதிக்கணும் நம்ம, சரியா. அடுத்தது I effective வேணும் ஆர் IRMS. ஸோ V divided by Z. V அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணும், டிவைடட் பை Z. Z வந்து 3 plus J4 இருக்கும். அதை வந்துட்டு போலாருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு டிவைட் பண்ணி I ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். Vயும் I ஃபைண்ட் அவுட் பண்ணா போதுமா? எஸ், கிட்டத்தட்ட போதும் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பவர். காம்ப்ளெக்ஸ் பவர் VI கான்ஜுகேட். ஸோ V ஐயோட கான்ஜுகேட் இங்க ஆங்கிள் பிளஸ்ன்னு எடுத்துருக்கோம், வந்தது நமக்கு மைனஸ் வந்து இங்க பிளஸ்ன்னு எடுத்துருக்கோம். அண்ட் என்ன சொன்னேன், காம்ப்ளெக்ஸ் பவர் எப்போதும் P plus JQ ஃபார்ம்ல எழுதணும், யூனிட்டை மறந்துடக்கூடாது, சரியா. அடுத்தது ஆக்டிவ் பவர். ஸோ எஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் P ரியல் பார்ட்,
இமேஜினரி பார்ட் தான் Q. அதுல இருந்து எழுதிடலாமா? வாட்ஸ் இது VAR அண்ட் இது வந்து பிளஸ் Qல வந்திருக்கு. ஸோ இண்டக்டிவ் VAR இண்டக்டிவ். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் பவர் ரியாக்டிவ் பவர் முடிஞ்சிருக்கு. அடுத்தது அப்பரண்ட் பவர். அப்பரண்ட் பவர்ன்றது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் எஸ். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் எஸ் வந்துட்டு நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணி போட்டா நமக்கு அப்பரண்ட் பவர் கிடைக்கும். அது பவர் ஃபேக்டர். கடைசியா பவர் ஃபேக்டர் cos 5. 5 இங்க இருந்து கிடைக்கும். இதோ இங்க இருக்கே, இதுதான் நம்மளோட 5. ரைட்டா? ஸோ 5 தூக்கி போடுங்க. 0.6 லாகிங். லாகிங்கா லீடிங்கான்னு எழுதணும். நம்ம பவர் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே ஆப்ஷன்ஸ்லேயே லாகிங் லீடிங் கொடுத்துருப்பாங்க. 0.6 லீடும் இருக்கும், 0.6 லாகும் இருக்கும். அதுல இருந்து நம்ம 0.6 லாக்ன்றதை எடுக்கணும். லாக்ன்றது இங்கே இண்டக்டிவ் லோட், அதனால லாக் தான் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் தான். இதுல எல்லாமே கேட்கலன்னா கூட சப்போஸ் எஸ் வேல்யூ கொடுத்துட்டு உங்களுக்கு அதுல இருந்து மீதி எல்லாம் கேட்கலாம். அப்படின்னாலும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுல 1 மார்க்கோ 2 மார்க்கோ உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ சேம் டைப் தான் இன்னும். சீரிஸ் சர்க்யூட் ஆஃப் ஆர் வேல்யூ எக்ஸ்சி வேல்யூ தனித்தனியா கொடுத்துருக்காங்க. as an effective applied voltage. So V effective கொடுத்துட்டாங்க. determine the complete power information. இங்கேயும் அதே தான். ஸோ நமக்கு ஆரும் எக்ஸியும் தனித்தனியா இருக்கிறதுனால அதுல இருந்து Z ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் போட்டு ஜெட்டோட மேக்னிடியூடு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஓம்ஸ்ல. அதுல இருந்து ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம் V பை ஜெட்னு போட்டு. V கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா IRMS ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அண்ட் நமக்கு கேட்கறது கம்ப்ளீட் பவர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல active power find out பண்ணாம I square into R as per definition. I square into R. Active power என்றது என்னது? Power due to resistive component of the load. So நமக்கோட ஆன்சர் வந்திருக்கு. அடுத்தது reactive power Q. So Q என்றது என்ன? As per definition, power due to reactive component of the load. இந்த reactive component வந்து XC. So I square XC. அதுக்கும் ஒரு ஆன்சர் வந்திருக்கு. அது பாருங்க, யூனிட் பாருங்க, மீனா VAR capacitive அப்படின்னு எழுதிருக்கோம். ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. So P யும் Q தெரிஞ்சிருச்சுன்னா அதை லிஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர். அண்ட் பவர் ஃபேக்டர் பேசிக் டெஃபினிஷன். பவர் ஃபேக்டர் இஸ் ஆக்டிவ் பவர் பை அப்பரண்ட் பவர். அண்ட் இங்க என்ன எழுதிருக்கோம் பாருங்க, லீடிங். லீடிங் வந்து எழுதணும், XC தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதனால லீடிங் தான் வரும். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸும் 1 மார்க் 2 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, மீதி உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.